அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதஹு. அம்து சலவாத்துக்குப் பின், மனித குல நாகரிகத்தில் மனிதன் என்றும் சர்வ உண்மைகளைத் தேடியவனாகவே இருந்திருக்கிறான். மனித குலத்தின் ஆரம்பம் என்ன, நோக்கம் என்ன, முடிவு என்ன என்ற கேள்விகளை அவன் விரும்பாவிட்டாலும் மனித உள்ளத்தின் இயல்பு இவற்றை புரிந்து கொள்ளத் துடிக்கிறது. இப்போது நாம் இன்று இந்த அடிமனதின் இயல்பான கேள்விகளுக்கு விஞ்ஞான ரீதியாக, அடிப்படை சிந்தனை ரீதியாக, நேர்த்தியான படிமுறை ரீதியாக என 3 அறிவுகளைக் கொண்டு தீர்வை கண்டுபிடிக்கப் போகிறோம். படைப்புக்களே படைப்பாளனுக்கான சாட்சி. உலகில் நாம் எந்த செயற்கையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு உற்பத்தியாளன், படைப்பாளன், கண்டுபிடிப்பாளன் என பலரைப் பார்க்கிறோம். அதாவது ஒரு செயற்கை பொருள் நமது கைகளில் இருக்கிறது என்றால் அதனை ஒரு தொழிற்சாலை உருவாக்கியிருக்கிறது என்பதே பொருளாகும். எல்லா செயற்கைப் பொருட்களுக்கும் விதிவிலக்கில்லாமல் இந்த நியதி பொருந்தும் போது இயற்கைப் பொருட்களுக்கு ஏன் பொருந்தக்கூடாது? ஆகவே நாம் மனிதர்களாக இருக்கிறோம், வாழ்கிறோம் என்பதே படைப்பாளன், உற்பத்தியாளன், கண்டுபிடிப்பாளன் ஒருவன் இருப்பதற்கான போதுமான சான்றுகளாகும். படைப்பினத்துக்கான கையேடு. உலகில் செயலாற்றும் எந்த ஒரு செயற்கைப் பொருளையும் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு கையேட்டுடன் வருவதை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள். இந்த கையேட்டின் அடிப்படையில் அந்த கருவி பயன்படுத்தப்படாவிட்டால் விடயம் சிக்கலாகிவிடும் என்பது நாங்கள் அறிந்த விடயம்தான். இப்போது மனிதர்களான நாங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் மிக நிச்சயமாக மனிதர்களுக்கும் ஒரு கையேடு இருந்தாக வேண்டும். அந்த கையேட்டின் அடிப்படையில் மனித குலம் செயலாற்றவில்லை என்றால் விடயம் சிக்கலாகிவிடும். ஆகவே மனித குலம் உலகில் அழகாக வாழ வேண்டுமென்றால் மனிதர்களது கையேட்டை கண்டுபிடிப்பது மிக அவசியமாகிறது. ஆனால் கையேட்டை எங்கே தேடுவது? கையேட்டை தேடுதல் ஆரம்பம். நாம் இந்த கையேட்டை தேடும் பயணத்தில் பல நபர்களைப் பார்க்கிறோம். தனி மனித சிந்தனையாளர்கள். இவர்கள் தங்களிடம் அந்த கையேடு இருப்பதாக கூறுகிறார்கள். இதனை அவர்கள் தத்துவ ஞானங்கள் என அழைக்கின்றனர். மதங்கள். இவை தங்களிடம் அந்த கையேடு இருப்பதாக கூறிக்கொள்கின்றன. இதனை அவை மதநூல்கள் என்று அழைக்கின்றன. அரசாங்கங்கள். இவை தங்களிடம் அந்த கையேடு இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றன. இதனை அவை சட்டம் ஒழுங்கு என அழைத்துக் கொள்கின்றன. ஒவ்வொருவரும் தங்கள் கையேடுதான் சிறந்தது என்றும் தங்களது கையேட்டில்தான் தீர்வு இருக்கிறது என்றும் வாதிடுகிறார்கள். இப்போது அப்பாவியாக கையேட்டை தேடி வந்த நமக்கு குழப்பம் ஏற்படுகின்றது. இத்தனை கையேடுகளா என்று விழி பிதுங்கி நிற்கிறோம். கடைசியில் ஒரு முடிவை எடுக்கிறோம். இந்த கையேடுகள் நம்மை சோதிப்பதை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு முதலில் நாங்கள் இந்த கையேடுகளை சோதிக்கலாம் என்று முடிவு கட்டுகிறோம். கையேடுகளுக்கான சோதனை ஆரம்பம். முதலில் செயற்கை அமைப்பை பார்க்கலாம். இங்கு செயலாற்றும் கருவிகளுடனேயே கையேடு வருவதை அவதானிக்கலாம். ஏதாவது ஒரு செயற்கையான செயலாற்றும் பொருட்களை நீங்கள் வாங்கிவிட்டு பல வருடங்களின் பின் கையேட்டை நிறுவனத்திடம் இருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை. இதே பார்வையை இப்போது மனிதர்களுக்கான கையேட்டை கண்டுபிடிப்பதில் செலுத்தலாம். அதாவது உண்மையான கையேடு என்பது மனித வரலாற்றின் துவக்கத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த பரிசோதனையில் தனி மனித சிந்தனையாளர்கள், அரசாங்கங்கள் தோல்வியைத் தழுவுகின்றன. காரணம், இந்த 2 சாராருக்கும் மனித குல ஆரம்பத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பது ஒரு வெளிப்படை உண்மையாகும். ஆகவே இந்த பரிசோதனையில் வெற்றியடைந்த கையேடுகள் மத புத்தகங்கள் மட்டும்தான். அவற்றில் சில இந்து மத மூல வேதங்கள், புத்தமத திரிபேடகா, கிறிஸ்தவ பைபிள், யோதமத் தனாகா, இஸ்லாத்தில் அல்குரான். இந்த மத புத்தகங்கள் வெற்றி பெறக் காரணம் என்னவென்றால் இவை வெறும் போதனைகளை மாத்திரம் முன் வைக்கவில்லை, மாறாக மனித துவக்கத்தின் மூலத்தை வரலாறாக பேசுகிறது. மனித ஆராய்ச்சிகள் துவங்க முன்பே பிரபஞ்ச உண்மைகளின் தாற்பரியத்தை இவை விளக்குகின்றன. ஆனாலும் இப்போதும் நம்மிடம் பல கையேடுகள் இருக்கின்றன. இன்னமும் குழப்பம் ஒழிந்த பாடில்லை. இதனால் இப்போது அடுத்த சோதனையை நோக்கி நகர்வோம். கையேடுகளுக்கான இறுதி சோதனை. இப்போது நம்மிடம் இருக்கும் அனைத்து மதநூல்களிலும் மனிதனின் துவக்கம், மனித வாழ்வின் நோக்கம், மனித முடிவு, பிரபஞ்ச உண்மைகள், மனித உணர்வுகள் குறித்த புரிதல்கள், விஞ்ஞான அற்புதங்கள் என அனைத்தும் விளக்கப்பட்டே இருக்கின்றன. ஆனால் நாம் இப்போது வைக்கப் போகும் சோதனை சற்று தலைகீழானது. அதாவது உண்மைகள் அனைத்து மதநூல்களிலும் இருக்கலாம். ஆனால் வெளிப்படையான உண்மைகளுக்கு மாற்றம்.
முன்னுக்குப் பின் முரண், திரிந்த கருத்துக்கள் எனும் குறைபாடுகள் நமது உண்மையான கையேட்டில் இருக்க முடியாது. அல் குரானைத் தவிர நாம் இன்று உலகில் பார்க்கும் அனைத்து மதநூல்களிலும் இந்த 3 குறைபாடுகளும் இருக்கின்றன. இந்த நிலைக்குக் காரணம் அல் குரானைத் தவிர மற்ற அனைத்து மதநூல்களும் பிழையானது என்பதல்ல, மாறாக இந்த வேதங்கள் கிடைக்கப்பெற்ற காலங்களில் எழுதப்படாமை, தெளிவாக வரலாறு பதியப்படும் காலத்துக்கு முன் இருந்தமை, மனிதர்களால் நேரடி இடைச்செருகல்கள் செய்யப்பட்டமை, மனித விளக்கங்களை மதநூல்களில் எழுதியதால் ஏற்பட்ட கருத்து திரிபுகள், சமூக கொள்கை பிறழ்வுகளால் ஏற்பட்ட புரிந்துணர்வு திரிபுகள், யுத்த நடவடிக்கைகளால் மதநூல்கள் அழிக்கப்பட்டதும் அவமதிக்கப்பட்டதும் என அனைத்தும்தான். ஆனால் அல்குரான் இந்த நிலைகளில் இருந்து 100க்கு 100% பாதுகாக்கப்பட்டதாகும். அல்குரான் நபியவர்களின் காலத்தில் பதியப்பட்டு வந்தது. நபியவர்களின் மரணத்துடனேயே அல்குரான் நூல் உருவாக்கப்பட்டது. அல்குரான் அருளப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை மரணம் செய்யப்பட்டு வருகிறது. எனும் காரணங்களால் அல்குரானின் தூய்மை தன்மை அருளப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை கெடாமல் இருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்ட கையேடு. இப்போது நமது கரங்களில் ஒரே ஒரு கையேடு கிடைத்துவிட்டது. அல் குரானை கையேடாக இப்போது நாங்கள் தேர்ந்தெடுத்து இருப்பது வெறும் எங்களது தேர்வின் அடிப்படையில் அல்ல, மாறாக அல் குரான் மட்டுமே எஞ்சி நிற்கும் மனித வழிகாட்டுதலின் ஒரே கையேடு என்பதால்தான். இதனால்தான் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், நிச்சயமாக தீனுல் இஸ்லாம்தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கமாகும் என்று. இப்போது நீங்கள் இதனை புரிந்து கொண்டீர்களா? இப்படியாக இறைவன் அருளால் இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்ந்த மனிதன் அடுத்ததாக ஒளியில் இருந்து ஒளியின் மேல் ஒளிக்கு பயணிக்க வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் முஸ்லிம்கள் ஏன் பல பிரிவுகளாக பிரிந்து இருக்கிறார்கள் என்பதனையும், சத்தியம் எது என்பதையும் சந்தேகமின்றி கலங்கமின்றி முழுமையாக புரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.